வணக்கம் my dear friends. நாம இன்னைக்கு குயின் மெக்லஸ்கி அல்காரிதம் பார்க்க போறோம். குயின் மெக்லஸ்கி அல்காரிதம் வந்து developed by Professor Quinn and McCluskey. Professor Quinn developed the algorithm in 1952 and McCluskey வந்து அதை 1956ல டெவலப் பண்ணாரு. Professor Quinn was working at Harvard University. He was the professor of logic and set theory. He developed his own branch of mathematics known as a new foundation. And McCluskey was working at Bell Laboratories when he developed the algorithm. Later he moved to Princeton and then later to Stanford University. Edward McCluskey served as the first president of IEEE Computer Society. Fine. Apart from Professor Quinn and McCluskey, there were so many names associated with the Quinn-McCluskey algorithm. Right from 1878, there were people including Hugh McCall, Archie Blake, Edward Sampson, Burton Mills, Raymond Nelson, Paul Abrahams, John Noddle, Albert Newlin, and Wayne Kellner. Yes. And Quinn-McCluskey algorithm is functionally very similar to a Karnaugh map. But the tabular representation of prime implicants வந்து இந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த அல்காரிதம் was developed. It was very easier to make it as a computer algorithm so that it can be extended to any number of variables. And also the method provides a deterministic approach in the identification of EPI, essential prime implicants. It involves two steps. Number one, finding of prime implicant, and then using that prime implicant in the prime implicant chart to find out EPI. நாம கொஞ்ச நேரத்துல அதை பார்க்க போறோம். It is also known by various names such as tabulation method. நிறைய புக்ஸ்ல tabulation method தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னும் இதை சொல்றது உண்டு. ஃபைன். இந்த மெத்தடுக்கு போலாமா? இன்னைக்கு பார்ப்போமா அதை? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். ஈஸியா இபிஐ பிஐல இருந்து பிடிச்சு தரும் நமக்கு. நமக்கு இபிஐ பிஐ அப்படிங்கிறதுலாம் போன செக்மெண்ட்ல பார்த்தோம். சரிங்களா? நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் பூலியன் ஃபங்க்ஷனை. இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா கார்னா மேப் பார்த்துருக்கோம், அப்புறம் தியரம் சுவிட்ச் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட் இஸ் கால்ட் அஸ் குயின் மெக்லஸ்கி மெத்தட். ரெண்டு பேரும் ரிசர்ச்சர்ஸ். குயின் மெக்லஸ்கி அப்படிங்கிற ரெண்டு பேருமே ரிசர்ச்சர்ஸ். ஷார்ட்டா இந்த மெத்தடை QMC மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. QMC மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம இதுதான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா நல்லா கவனிக்கணும். சரிங்களா? ஓகேவா? போலாமா? மெத்தட் போலாமா? எஸ், இதுதான் ப்ராப்ளம். FABCD is equal to summation M. ரொம்ப மேல எழுதிட்டேன், கீழே எழுதுறேன். FABCD is equal to summation M 0 1 2 5 6 7 2 5 6 7 8 9 10 14. the problem. சரிங்களா? 8 9 10 14 0 1 2 5 6 7 8 9 10 14. இதான் கொடுத்துருக்க சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். இது நம்ம எப்படி நம்மளுக்கு இதை நம்ம மின் டேர்மா மாற்றி ட்ரூத் டேபிளில் போட்டு இதை தியரம்ஸ் வச்சு சால்வ் பண்ணி கார்னா மேப் பண்ணி 4 வேரியபிள் கார்னா மேப் வரும். 4 வேரியபிள் கார்னா மேப்ல போட்டு லுக் பண்ணி ஒன்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி நாம சால்வ் பண்ண நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் லூப் பண்ணதுக்கப்புறம் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதை எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸா கொண்டு வரதும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கான டெஃபினேஷன் எல்லாம் பார்த்தோம்.
அதே மெத்தடை நம்ம இங்க வேற ஒரு மெத்தடாலஜியில பண்ண போறோம். அதே ப்ரொசீஜர் சொல்லணும். அதே ப்ரொசீஜரை நம்ம வேற ஒரு மெத்தடாலஜியில பண்ண போறோம். சரிங்களா? ஃபைன். நான் என்ன பண்ண போறேன் இப்போ இதை இப்படி எழுத போறேன். மின் டேர்ம்ஸ் எழுத போறேன். சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மின் டேர்ம்ஸ் எழுத போறேன். ஸோ வாட் இஸ் திஸ்? 0 இஸ் 0 0 0 0. கரெக்டுங்களா? ஸோ 0. The first one given is 0. So that is written as 0 0 0 0. அப்புறம் 1 is written as 0 0 0 1. 2 can be written as 0 0 1 0. 5 can be written as 0 1 0 1. 6 can be written as 0 1 1 0. 7 can be written as 0 1 1 1. 8 can be written as 1 0 0 1. 9 can be written as 8 is 1 0 0 0. 9 is 1 0 0 1. 10 is 1 0 1 0. And 14 is 1 1 1 0. Okay. So this is the thing. This is the thing which is written now. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த மின் டேர்ம்ஸ் எல்லாம் பைனரி வேல்யூஸா மாத்திருக்கோம். வேற ஒன்றும் பிரமாதமா பண்ணல. அந்த மின் டேர்ம்ஸ் எல்லாம் பைனரி வேல்யூஸா மாத்திருக்கோம். ஏன் மாத்திருக்கோம் பாருங்க. இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா, இத in terms of number of ones available in the min term நம்ம பிரிக்க போறோம். In terms of number of ones available நாம இதை பிரிக்க போறோம். சரிங்களா? In terms of number of ones available நாம இதை பிரிக்க போறோம். பிரிக்கலாமா? இந்த number of ones available. So for to understand, I'm telling இந்த 0ல ஒன்னே கிடையாது. இந்த 0ல ஒன்னே கிடையாது. அது ஒன்னே இல்லாத குரூப். இந்த 1ல ஒரு 1 இருக்கு. அதனால அது ஒரு 1 இருக்கிற குரூப். இப்போ 2ல ஒரு 1 தான் இருக்கு. அதனால அது ஒரு 1 இருக்கிற குரூப். 5ல ஆனா 2 1 இருக்கு. ஸோ அது 2 1s இருக்கிற குரூப். 6ல 2 1 இருக்கு. ஸோ 5 1 6 ஒரே குரூப். 7 பாருங்க 3 1 இருக்கு. ஆனா 8 பாருங்க ஒரு 1 தான் இருக்கு. ஸோ 8 வந்து 1 and 2 உள்ள போயிடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Based on the number of ones available in the binary value here, based on the number of ones available in the binary value here, we are going to part the entire thing into group 0, group 1, group 2, group 3. அந்த மாதிரி பிரிக்க போறோம். அந்த மாதிரி பிரிக்கலாமா? ஸோ 0ல ஒரு ஒண்ணுமே கிடையாது. அதனால அது group 0 வந்துடும். 1, 2 and 1, 2 and 8. 8 will come to 1, 2 and 8 as only 1 1 in. Don't worry about the position of the 1. Don't worry about the position of the 1. So you have 1, 2 and 8 wherein we have only one logical 1. Correct? There is only 1 1. அதனால அது 3 ஒரு குரூப். அப்புறம் பாருங்க என்ன சொல்றேன், 2வும் 1ம் 2வும் 8ம் ஒரே ஒரு 1. அதே கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 5 6ல 2 1 இருக்கு. Don't worry about the position of the ones. Again 5 6ல 2 1 இருக்கு. 1 0 1 1 1 0. அதே மாதிரி 9ல 2 1 இருக்கு. 10ல 2 1 இருக்கு. ஸோ இந்த நாலும் ஒரு குரூப் 2. இந்த 4 ஒரு குரூப். 14லயும் 7லயும் பாருங்க 3 3 1 இருக்கு. அது வந்து குரூப் 2. புரியுதா? ஸோ இப்படி பிரிக்க போறோம். பிரிச்சு எழுதலாமா? பாருங்க அந்த பக்கம் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் எழுதிக்கிறேன். சரி, ஓகே, எழுது. குரூப் 0 is 0 0 0 0. Group 0 is 0 0. Segregated. Upper group 1. We know what is that? We know group 0 is 0. Let me make it very clear. Group 0 is 0 0 0 0. இது 1. இதான் அந்த நம்பர். அப்புறம் group 1ல 1 இருக்கு, 5 இருக்கு, சாரி 1 இருக்கு, 2 இருக்கு, 8 இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 8 இருக்கு. சரியா? So 0 0 0 1 0 0 1 0 1 0 0 0. Got it? பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். போடும்போது தான் நம்ம கரெக்டா நோட் பண்ணி பண்ணணும். சரிங்களா? கரெக்டா நோட் பண்ணி பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இதுல தப்பு பண்ணிட்டா பின்னாடி எல்லாமே தப்பாயிடும். அதனால சொல்றேன். ஸோ குரூப் 2. அடுத்தது குரூப் 2. குரூப் 2ல என்னெல்லாம் வந்துச்சு நமக்கு? 5 வந்துச்சு, 6 வந்துச்சு, 9 வந்துச்சு. இல்லைங்களா? 5 6 9 5 6 9. ஸோ 5 என்ன எழுதலாம்? 0 1 0 1 அப்படி எழுதலாமா? 0 1 0 1. 6 எப்படி எழுதலாம்? 0 1 1 0. 9 எப்படி எழுதலாம்? 1 0 0 1. அவ்வளவுதான். 3 தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது 3 தான் இருக்கா? இல்லையே. 10ம் அந்த குரூப் தானே. பாத்தீங்களா? மிஸ்டேக் வருது பாத்தீங்களா? 10ம்
1 0 1 0 ரெண்டு 1 தானே 10லயும் இருக்கு. அடுத்தது குரூப் 2 முடிச்சிட்டோம்னா 3 குரூப் 3ல என்ன பண்ணலாம்? குரூப் 3ல இருக்கிறதே 2 தான். ஸோ 7 இருக்கு 14 இருக்கு. ஸோ 7 இருக்கு 14 இருக்கு. 7 இருக்கு 14 இருக்கு. 0 1 1 1 1 1 1 0 7 இருக்கு 14 இருக்கு. You got it. So this is the first stage. We call it as இங்க இடம் இல்ல, அப்படி திருப்பி இப்போ ரப் பண்ணிட்டு இந்த பக்கம் எழுத தான் போறேன். We call it as column 1. We call it as column 1. Okay. So இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கொடுத்திருக்க ப்ராப்ளம் தாங்க இது ஒன்றும் புது டேபிள் கிடையாது. இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல நம்ம நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். சரியா? நான் இதை ரப் பண்ண போறேன். இது கொடுத்திருக்க ப்ராப்ளம் இதை ரப் பண்ண போறேன். ரப் பண்ணிட்டு அந்த டேபிளை நான் இங்க காப்பி பண்ணிக்க போறேன். பிகாஸ் we have lot more to do on the right side of the table now. Okay. We have lot more to do. I'm just copying this. I cannot cut, copy and paste it as in the computer. I have to write it again. So listen. Group 0. It has only one entry 0 0 0 0. Write it legibly and orderly. அப்பதான் நமக்கு பின்னாடி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்புறமா group 1 you have 1 2 and 8. Okay, 0 0 0 1. Follow now. புரியலனா ஃபாலோ பண்ணுங்க. லைன் கரெக்டா ஆர்டரா எழுதணும். 0 0 1 0 1 0 0 0 group 1. சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கவனிச்சிட்டீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எழுதுறது. group 2 is 5 6 and 9 and 10. Okay. 0 1 0 1 0 1 0 1 0 1 1 0 1 0 0 1 1 0 1 0. Got it my dear friends, got it. அப்புறம் group 3 இப்படி பண்ணிட்டே போலாம். 7 14. இந்த ப்ராப்ளம்காக நம்ம பண்ணல, ப்ராப்ளம்ல இருக்கிறது இல்ல. நீங்க பைனரி வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு நீங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சேர்க்கலாம். அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு பிரிமிட்டிவான முக்கியமான ரிசல்ட்ஸ் வரதுக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் செலக்ட் பண்றதும் பொசிஷன் ஆஃப் தி ஒன் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு டேலி சர்க்யூட்ஸ்னு ஒரு சர்க்யூட் இருக்கு. Tally circuits. I'll come back to that later. I'm diverting now. I'll come back to that, all those things later on. Now 0 1 1 1 1 அடுத்து 1 1 1 0. ஓகேவா? நம்ம பிரிச்சிட்டோம். இது நம்ம எடுத்துடலாம். தேவையில்லை. அதை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இது காலம் 1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? So number of ones, according to number of ones you have இந்த ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க மின் டேர்ம்ஸ்ல இதுதான். So this is column 1. ஏன் காலம் 1 போடுறோம்? அதுலயே நமக்கே தெரியுது இல்லையா? காலம் 2 காலம் 3 காலம் 4 நம்ம பண்ண போறோம். அப்படிதானே? அப்படிதான். சரிங்களா? ஃபைன். காலம் 2 காலம் 1 நம்ம பண்ணியாச்சு, சூப்பரா பண்ணியாச்சு கொடுத்த ப்ராப்ளம்ல இருந்து. இப்போ காலம் 2 பண்ணணும். காலம் 2 என்னவா பண்ணுவோம்? சரிங்களா? நல்லா கவனிங்க. காலம் 2 அது எத்தனை காலம் போகுதுங்கிறது ப்ராப்ளம் பொறுத்து. இப்போ காலம் 2 நல்லா கவனிக்கணும் my dear friends. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இது ஒரு குரூப். இப்போ இது ஒரு குரூப். அட்ஜசன்ட் குரூப்ஸை நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். அட்ஜசன்ட் குரூப்ஸை குரூப் 0வும் குரூப் 1ம் அட்ஜசன்ட், குரூப் 1ம் குரூப் 2வும் அட்ஜசன்ட். ஏன்னா பக்கத்துல இருக்கு. குரூப் 2வும் குரூப் 3 அட்ஜசன்ட். பக்கத்துல இருக்கிறதுனால தான் அட்ஜசன்ட் குரூப்பா என்ன? நல்லா கவனிங்க. இட் ஆல் டிஃபர்ஸ் பை சிங்கிள் பிட், ரைட்? இந்த குரூப்பும் இந்த குரூப்பும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கும். குரூப் 0வும் குரூப் 2வும் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா டபுள் பிட் சேஞ்ச் வந்துடும். குரூப் 1ம் குரூப் 2வும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கும். குரூப் 2வும் குரூப் 3யும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கும். மோர் ஆர் லெஸ். ஏன்னா அதுல ஒரு 1 மிஸ்ஸிங், இதுல ஒரு 1 எக்ஸ்ட்ரா. பட் எக்ஸாக்டா ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த காலம் 2. நான் ரிப்பீட் பண்றேன். பக்கத்து அட்ஜசன்ட் குரூப்ஸ் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஃபேண்டாஸ்டிக், ரைட்? கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணும்போது ஏன்னா டிஃபர்ஸ் பை ஒன்லி மோர் தென் ஒரு 1 வந்துட்டு அது வேற குரூப்ல போட்டோம். ஏன்னா ஒரு 1 2 1 ஒரு 1 ஜாஸ்தி, 2 1 3 1 இன்னொரு 1 ஜாஸ்தி. அதனால பக்கத்துல போட்டதுனால இது ரெண்டுமே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ அதனால குரூப் 0வையும் குரூப் 1ஐயும் கம்பேர் பண்ண போறோம். குரூப் 1ஐயும் குரூப் 2வையும் கம்பேர் பண்ண போறோம். குரூப் 2வையும் குரூப் 3ஐயும் கம்பேர் பண்ண போறோம். என்ன கம்பேர் பண்ண போறோம்? எத்தனை பிட் சேஞ்ச் நடந்திருக்குன்னு கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? பார்ப்போம். இப்போ குரூப் 0 அண்ட் குரூப் 1 நான் கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணிட்டு எழுத போற என்ட்ரியை ரொம்ப கவனமா என்ட்ரியை நோட் பண்ணணும்.
இல்லைன்னா பின்னாடி பெரிய கன்ஃபியூஷன் வரும். அந்த கவனமா என்ட்ரி நோட் பண்றதுங்கிறத நான் பண்றேன், நீங்க இதை கவனிங்க இப்போ. சரிங்களா? ஸோ குரூப் 0 அண்ட் குரூப் 1 இஸ் கோயிங் டு பி கம்பேர்ட் நவ். தீஸ் டூ ஆர் கோயிங் டு பி கம்பேர்ட். அதனால இங்க நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ போட வேண்டாம். Group 0 and Group 1 are going to be compared. When Group 0 and Group 1 are going to be compared, here we have only one term, here we have 3 terms. மேல 1 தான் இருக்கு, கீழே 3 இருக்கு, கீழே 3 இருக்கு. சரியா? கீழே 3 இருக்கு. So 0 will be compared with 1 and 0 will be compared with 2 and 0 will be compared with 8. So 3 முறை பண்ணணும். பண்ணிட்டு என்ட்ரி நான் போட போறேன். எதுக்கு என்ட்ரி போட போறேன்? ஒரே ஒரு பிட் சேஞ்ச் இருந்தா மட்டும் என்ட்ரி போட போறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்றேன். 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்றேன். அதுல ஒரு பிட் சேஞ்ச் நடக்கு. 0 0 0 0 0 0 சேஞ்சே இல்ல. 0ல மட்டும் 1 ஆயிடுச்சு. சோ 0 0 0 டேஷ். Got it? 0 0 0 0 0 0 டேஷ். 0 0 0 0 டேஷ். புரியுறதா? இப்போ 0வையும் 1ஐயும் முடிச்சிட்டோம். அதனால டிக் அடிச்சுக்கோங்க. இந்த டிக் அடிக்கலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகும். சரியா? 0வையும் 1ஐயும் முடிச்சிட்டோம். அதனால டிக் அடிச்சுக்கோங்க. அப்புறம் 0வையும் 2வையும் பண்ணுவோமா? இப்போ டவுட் இல்லையா? 0 0 0 1 டவுட் இல்லைல்ல? 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்றோம். பிகாஸ் இது குரூப் 0ல இருக்கு, குரூப் 1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதனால இப்போ கம்பேர் பண்றோம். 0 வந்து 0 0 0 0 இருக்கு. 1 வந்து 0 0 0 1 இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த 0 சேம் 0க்கு பதிலா 1 இருக்கு. அதனால இங்க டேஷ் போட்டோம். அந்த dash represents one bit change here. And the dash represents one bit change here. Got it, my dear friends? Got it? Okay, fine. அடுத்து 0 1 2. நான் 0 1 2 பண்ண போறேன். 0 1 2 பண்ண போறேன். So 0 0 1 0. So 0 0 change 0. Got it? நான் அடுத்து பண்ண ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ 0வையும் 2வையும் பண்றேன். 0 0 0 1 இருக்கு மாறிடுச்சு. 0 0 0 dash 0 0 0 dash 0 டிக் அடிச்சுக்கோங்க. 2வையும் பார்த்துட்டோம். கரெக்டா? டிக் அடிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து 0 with 8. அதான் பாக்கி, வேற என்ன இருக்கு? ஸோ 0 with 8 பண்ணுவோமா? இந்த என்ட்ரியும் டிக் அடிக்கிற என்ட்ரியும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த என்ட்ரி 0 1 நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லணும். அப்புறம் 0 2 பண்ணியிருக்கேன்ங்கிறத சொல்றேன். 0 8 பண்ண போறேங்கிறத சொல்றேன். அது இல்லாம பண்ணி முடிச்சு கம்பேரிசன் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த டிக் அடிக்கிறோம். இந்த ரெண்டு என்ட்ரியும் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் ஃபில்லர் மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 0 with 8 நல்லா கவனிங்க. 0 with 8 1 ஃபர்ஸ்ட்லேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் 0 0 0. ஸோ டேஷ் 0 0 0 டேஷ் 0 0 0. ஓகேவா? 0 with 8 முடிஞ்சிருச்சு. டிக் அடிச்சிட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. குரூப் 0 and group 1 cannot be compared any further. என்ன காம்பினேஷன்? எல்லா காம்பினேஷனும் நம்ம போட்டாச்சு. க்ளோஸ் இட். ஓகே, க்ளோஸ் இட். Is it clear, my dear friends? Close it. Now, the same thing has to be continued for group 1 and 2. Looks so interesting, right? The same thing has to be continued for group 1 and 2. கொஞ்சம் சின்னதா எழுதிக்கிறது பெஸ்ட். நான் பின்னாடி பெருசா போச்சுன்னா டேபிள் நமக்கு ஈஸியா இருக்கும். 0 with 8 அப்படின்னு போட்டோம். 0 0 0 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து இது முடிஞ்சிருச்சு. 1 and 5 கம்பேர் பண்ண போறேன். 1 and 5 முதல்ல இருக்கான்னு பார்த்துப்போம். இல்ல நிறைய விஷயம் இல்லாம கூட இருக்கலாம். 1 and 5 எங்க கம்பேர் பண்ண போறேன்? எதுக்கும் 1 பிட் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்க போறேன். 1 வந்து 0 0 0 1. 5 வந்து 0 1 0 1. இந்த 1 விட்டுருங்க, சேமா இருக்கு. இந்த 0 விட்டுருங்க, சேமா இருக்கு. செகண்ட்ல மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டுருங்க, சேமா இருக்கு. ஸோ ஒரு பிட் சேஞ்ச் தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? 1ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு 0 டேஷ் 0 1 0 டேஷ் 0 1. சேமா இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிருக்கும். எங்க சேஞ்ச் ஆயிருக்கோ அங்க மட்டும் டேஷ் போட்டிருக்கும். ஓகேவா? ஸோ 1 5 முடிச்சிட்டோம். அதனால டிக் அடிச்சாச்சு. 1ல ஆல்ரெடி டிக் அடிச்சதுனால டிக் அடிக்கல. ஸோ 5ல டிக் அடிச்சுக்கிட்டோம். 0 டேஷ் 0 1. Got it, my dear friends? 0 dash 0 1. ஓகே, ஃபைன். இதே தான் ப்ரொசீஜர். நல்லா கவனிங்க. அடுத்து நான் பண்ண போறது 1 and 6. 1 and 6 பண்ணலாமா? நல்லா கவனிக்கணும் my dear friends. 1 and 6 பண்ண போறேன். இங்க 0 0 dash 0 1 0 1 1 0. இது ஒரு பிட் சேஞ்ச் கிடையாது. நல்லா கவனிங்க. 1 with 6 0 0 1 0 1 1 0. ஸோ நம்ம டிஸ்கஷனுக்கு இது வராது. இந்த 1 and 6 பண்ணக்கூடாது.
ஏன்னா அது ஒரு பிட் சேஞ்ச் கிடையாது. அதனால நான் இங்க என்ட்ரி போட மாட்டேன், இங்க டிக்கும் அடிக்க மாட்டேன். You got it? The first turn taking place this problem is coming with the help of 1 and 6 comparison. Compare now 1 and 6. 1 and 6 கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க கூட எழுதி பார்த்துக்கோங்க, அப்புறமா அழிச்சிக்கலாம். இது 1, இது 6. 0 0 பிரச்சனை இல்லை. 0 1 மாறிடுச்சு. 0 1 ரெண்டாவது வாட்டி மாறிடுச்சு. 1 0 மூணாவது வாட்டி மாறிடுச்சு. எனக்கு ஒரு வாட்டி மாறணும், ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, 3 வாட்டி மாறிடுச்சு. அதனால இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, இங்க எழுதக்கூடாது, 6க்கு டிக் அடிக்க கூடாது. ஓகே, காட் இட். ஓகே, அடுத்தது ஸ்கிப் பண்ணுங்க. 1 6 முடிச்சாச்சுல, அப்போ 1 with 9. 1 எல்லாத்தோடையும் பண்ணணும். 1 with 9. 1 with 9 பண்ணலாமா? பாருங்க, 0 1 ஃபர்ஸ்டே மாறிடுச்சு. 0 0 1. ஓ சூப்பர், 1 with 9 வருது. 9 வந்துச்சுங்கிறதுனால டிக் அடிச்சுக்கோங்க. 1 ஆல்ரெடி டிக் அடிச்சிருக்கு. ஸோ டேஷ் 0 0 0 dash 0 0 0. Okay, 1 with 9 fantastically coming. Dash 0 0 0 dash 0 0 0. ஓகேவா அடுத்தது 1 with 10. 1 with 10 பண்ணலாமா? 1 with 10 பண்ணலாமா? பாருங்க, 0 1 போயிடுச்சு, 0 0 சேமா இருக்கு, போயிடுச்சு. ஸோ 1 with 10 பண்ண முடியாது, ஏன்னா 2 bit சேஞ்ச் வந்துருச்சு. திருப்பி சொல்றேன் பாருங்க, 1 இது 10 இது. ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 1 with 10 cannot be taken as entry. So 10க்கு டிக் அடிக்கல, 1க்கு ஆல்ரெடி டிக் அடிச்சிருக்கிறதுனால கவலை இல்லை. 1 with 10 பண்ண முடியாது. So 1 with all the numbers over. Now continue the same thing with 2 with all the numbers. Hope you are following. Now continue 2 with all the numbers. 2 5 2 6 2 9 2 10. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2 5 2 5 எடுத்துக்கோங்க. 0 0 சூப்பர். 0 1 சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 0 ரெண்டாவது சேஞ்ச் ஆயிடுச்சு. மூணாவது சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாட்டி தான் சேஞ்ச் ஆகணும், அது பண்ணல. ஸோ 2 with 5 பண்ண முடியாது. பட் டிக்கு 1 ஆல்ரெடி 5ல இருந்ததுனால 2ல இருக்கிறதுனால நம்ம டிக் அடிக்காதது எந்த எஃபெக்ட்டுமே இதுல வராது. ஸோ 2 with 5 பண்ண முடியாது. அடுத்து 2 with 6 பண்ணலாமா? 0 சேஞ்ச், no change. Super. 2 with 6 is promising, gives a promising look. 0 0 no change, 0 1 1 change, 1 1 no change, 0 0 no change. So ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நடக்குது. 2 with 6. So 2 and 6 can be given as 2 and 6 can be given as 0 change, no change. Now you would have easily understood the procedure, right? எல்லா விதமான வேரியேஷனும் ஒரு சின்ன இடத்துலயே வந்துச்சு. நமக்கு 2 6 நடந்துருச்சு. 2 6 நடந்துருச்சு. அப்புறம் 2 10 2 6க்கு அப்புறம் 2 9 2 9 2 9 பண்ணலாமா? சேஞ்ச் இருக்கு, சேஞ்ச் இல்ல, சேஞ்ச் இருக்கு. ஸோ பண்ண முடியாது. 2 1 9 பண்ண முடியாது. 2 1 10 சேஞ்ச் இருக்கு, சேஞ்ச் இல்ல, ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கு. ஸோ 2 1 10 gives a promising look, right? 2 1 10 dash 0 1 0. got it? 2 1 10. சூப்பர். எல்லா வேரியேஷனும் வந்துருச்சு இந்த ப்ராப்ளம்ல. ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம், ரைட்? 2 1 10. அடுத்து 8 and 5. 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு. 8 வச்சு கம்பேர் பண்ணணும் இப்போ. சரியா? 8 and 5 பண்ணுவோமா? சேஞ்ச் இருக்கு, சேஞ்ச் இல்ல. ரெண்டு சேஞ்ச் வந்துட்டதுனால கிடையாது. அப்புறம் 8 and 6 சேஞ்ச் இருக்கு, சேஞ்ச் இல்ல. ரெண்டு சேஞ்ச் வந்ததுனால கிடையாது. 8 and 9 no change, 1 change. So 8 and 9 can be entered. 8 and 9 can be entered. So 8 and 9 is 1 0 0 dash 1 0 0 dash 8 and 9. Okay, already 9ல டிக் பண்ணிருக்கோம், already 8ல டிக் பண்ணிருக்கோம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 8 and 10 லாஸ்ட் காம்பினேஷன். 8 and 10 1 0 change 0. That is only one bit change. So 8 and 10. You got it, right? 8 and 10. So what is that? 1 0 same la அப்படியே இருக்கு. Change 0. Fantastic, right? 8 and 10. So almost we have completed 3/4 of the column 2. Okay. So same thing has to be continued for group 2 and group 3. 5 has to be compared with 7, 5 has to be compared with 14, 6 has to be compared with 7, 6 has to be compared with 14, 9 has to be compared with 7, 9 has to be compared with 14, 10 has to be compared with 7, 10 has to be compared with 14. So all these things you need to do. Can we do that? ஒண்ணா பண்ணலாமா? Fine. எல்லாமே டிக் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங் நியூஸ். எல்லாமே டிக் ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். இப்போ 5 and 7 கம்பேர் பண்ணுங்க. 0 0 no change.
no change. 1 change, no change. Wow, only 1 change. 7, 5 and 7 has got only 1 change. So entry here 5, 7, tick here. Okay, 5 and 7. So write it as 0, 1, change, 1. The 5 and 7. Got it? Got it. Tick அடிச்சிட்டோம். அங்கேயும் 5, 7 னு போட்டோம். அடுத்து 5, 14. There is a change. No change. There is a change. Second change. No change. It's the third change. More than one change, so discard. Now 6 and 7. 0. No change. No change. No change. One change. 6 and 7. 6 and 7 has got only one change. So 6 and 7 already tick அடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க. So 0, 1, 0, 1, 1, 6 and 7. Got it? Only one bit change. Only one bit change. Fine. 6 and 7. 6 and 14. No, one change. No change. No change. No change. 6 and 14 has got only one bit change. 6 and 14 has got only one bit change. அதுக்கு முன்னாடி நான் சின்னதா எழுதிக்கிறேன். 6 and 7. 6 and 7. என்ன வந்துச்சு? எனக்கு ஞாபகம் இருக்கணும் படி. So 6, 7. எங்க இருக்குன்னா 0, 1, 1 dash. சரிங்களா? அப்புறம் 6 and 14 பத்தி பேசணும். 6 and 14. 6 and 14. 6 and 14. 6 and 14 பத்தி பேசணும். 1, 1 change, 1, 1, 0. So change 1, 1, 0. Okay. 6 and 14 change 1, 1, 0. Okay, over. இப்போ 9 and 7. 9 and 7. Change, change, change. No change. More than one change கிடையாது. 9 and 14. 9 and 14. No change, change, change. No change. So 3 change கிடையாது. 10 and 7. Change, change. No change, change. More than one change. 10 and 14. No change. Change. No change. No change. 10 and 14 has got only one change. 10 and 14 has got only one change. 10 and 14 has got only one change. Okay, I'm writing it. I'm writing it to make you understand better. This is 6 and 14, my dear friends. Kindly take a look at it. 6 and 14. This is 10 and 14. This is 10 and 14. So if you get 10 and 14, you get 1 dash 1 0. 1 dash 1 0. That's it, my dear friends. That's it. So all the entries are done and all the comparisons are made for 1 bit change. If you can make the comparison for 1 bit change, what is that you are trying to do? You are implicitly telling that you can also do the change for, you can also do the entry for 2 bit change, right? 2 bit change. So this is for 1 bit change. So we'll go further into the deeper into the column for 2 bit change. That is column 3. That is column 3. எப்படி 2 bit change கண்டுபிடிக்கிறது? எப்படி 2 bit change? 2 bit change எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 bit change ல இருந்தா 2 bit change கண்டுபிடிக்க முடியும். 1 bit change ல இருந்தா 2 bit change கண்டுபிடிக்க முடியும். 1 bit change எங்க இருக்கு? column 2 ல இருக்கு. இதுக்கு மேல பண்றது டஃபா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல பண்றது டஃபா இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா கவனிங்க. இதுதான் column 2. This is 1 bit change. This is column 3. So it will be entering 2 bit changes. So what we'll be doing? If நாம இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இங்க எழுதணும்ல 0 1 1. அந்த மாதிரி 0 1 with 1 5 கம்பேர் பண்ணி இங்க எழுத போறோம். So these 3 entries should be compared with all the 6 entries of this group. And these 6 groups will be compared with all the 4 entries of this group. So அதுதான் continuing the procedure. இங்க ரொம்ப சிம்பிள், பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டேஷ்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாப்போமா? பாருங்க, ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். So don't panic. நான் என்ன பண்ண போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண போறேன். 0 1 1 5 சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. டேஷ் இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டேஷ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா 0 டேஷ் இந்த கடைசியில இருக்கா? 1 5க்கு டேஷ் எங்க இருக்கு? கிடையாது, அங்க இல்ல, விட்டுருங்க. டோன்ட் கம்பேர். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த டேஷ் ரெப்ரசன்ஸ் ஒரு சேஞ்ச் ஆல்ரெடி. நம்ம டேஷ் இல்லாம வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு தான் பார்க்க போறோம். ஸோ டேஷ் எங்க இருக்கோ அந்த இது கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா அதை பார்க்க வேண்டாம். சரியா? ஃபைன். ஸோ டேஷ் ஒரு இடத்துல இருக்கா? 1 0 1 1 5 டிஸ்கார்டட், ஒரு இடத்துல இல்ல. 0 1 1 9 டிஸ்கார்டட், ஒரு இடத்துல இல்ல. 0 1 2 6 டிஸ்கார்டட், ஒரு இடத்துல இல்ல. 0 1 2 10 டிஸ்கார்டட், ஒரு இடத்துல இல்ல. 0 1 8 9, yeah, fantastic, look at it. 0 1 and 8 9 has got a dash entry
in the same place. I'm repeating now. You are going to compare the same process what we have done earlier. We are going to compare the same in the group என்ன பண்ண போறோம்னா இது என்ன பண்ணமோ அதை அப்படியே பண்ண போறோம். adjacent groups கம்பேர் பண்ண போறோம். adjacent groups கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2-bit change கிடைக்கும். அந்த 2-bit change வரணும்னா the first hint what you can take to start with is if you have the dash entry in the same position, start comparing. So when you do so, 0, 1 is compared with all the 6 elements to start with. 0, 1 compared with all the 6 elements. So 0, 1, 1 with 1, 5, 0, 1 with 1, 9, 0, 1 with 2, 6, 0, 1 with 2, 10, 0, 1 with 8, 9, 0, 1 with 8, 10. When you do so, 0, 1 and 1, 5 has a dash changed. Dash changed. 0, 1 and 1, 9 dash changed. 0, 1 and 2, 6 dash changed. 0, 1 and 2, 10 dash changed. But 0, 1 and 2, 8, 9 has dash entry in the same place. So you can make an entry stating that 0, 1, 8, 9, 0, 1, 8, 9 has changed dash 0, 0 dash 0, 0 dash. Oh, looking so fantastic, right? Yes. So we have made a comparison 0, 1 and 8, 9. You have made a comparison 0, 1 and 8, 9. So this is the way we have to continue doing it for the other terms also. Can we do? Can we do? Shall we continue? Shall we continue? So the entry here 0, 1, 8, 9, 0, 1, 8, 9, the entry here 0, 1, 8, 9 and the tick here plays a very significant role in the further columns. Okay, so 0, 1, 8, 9, 0, 1, 8, 9 has been taken and given superbly. Okay, fine. 0, 1, 8, 9. It is not over. We have to continue. It is not over. 0, 1 with 8, 10. Dash is not in the same position. Leave it. 0, 2 with 1, 5. Dash is not in the same position. 0, 2 with 1, 9. Dash is not in the same position. 0, 2 with 2, 6. Dash is not in the same position. 0, 2 with 2, 10. Dash is not in the same position. 0, 2 with 2, 10. Dash is not in the same position. 0, 2 with 8, 9. Dash is not in the same position. 0, 2 with 8, 10. Dash is in the same position. 0, 2, 8, 9. 0, 2, 8, 9. Right? 0, 2, 8, 9. 0, 2, 8, 9. Dash is in the same position. 8, 9. 8, 10. 0, 2, 8, 10. 0, 2, 8, 10. Dash is in the same position. So, dash. Change kaga dash. 0, dash 0. So, dash 0, dash 0. 0 to 8, 10. How lovely it is. How fantastic it is. See? 0 to 8, 10. இன்னும் முடியல 0, 8 with அதெல்லாம் இருக்கு பண்ணுவோமா பண்ணலாம் இன்னும் முடியல 0, 2 with 1 sorry 0, 2 தான் முடிச்சிட்டோமே 0, 1 முடிச்சிட்டோம் 0, 2 முடிச்சிட்டோம் இப்போ 0, 8 with 1, 5 dash is not in the same position discard 0, 8 with 1, 9 dash is in the same position 0, 8, 1, 9 0, 8, 1, 9 0, 8, 1, 9 அந்த என்ட்ரியை நம்ம தப்பா போட்டிருக்கோம் கரெக்ட்டுங்களா 0, 8ங்கிறது என்ன இது 0, 9ங்கிறது என்ன 0, 9ங்கிறது என்ன இப்படி வரும் என்ட்ரி 1 வரும் கரெக்டா கவனிச்சிங்களா எவ்வளவு சின்ன மிஸ்டேக் வந்துருக்கு பாருங்க 1, 9ங்கிறது ஒரு என்ட்ரி 0, 0 ஒரு தானே அதானே போடணும் 0, 0, 1 ஒரே இது போட்டிருக்கோம் நல்லா கவனமா பண்ணணும் ஓகே ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பெஸ்ட் அதுவும் நிறைய வாட்டி பண்ணணும் ரிப்பீட்டடா பெர்ஃபெக்டா பண்ணணும் ஓகே ஃபைன் I will continue now 0, 8 with 1, 5 dash is not in the same position so leave it 0, 8 with 1, 9 dash is in the same position so dash no change 1 change so 0, 8, 1, 9 that is the comparison 0, 8, 1, 9 0, 8, 1, 9 it gives you 0 dash 0 dash gives you something okay it is நல்லா கவனிச்சு பாருங்களேன் இது வந்து ஒரே மாதிரி இல்ல ஆமா அப்படிதான் இருக்கும் ஏன்னு கேளுங்க இது 0, 1, 8, 9 இது 0, 8, 1, 9 அதனாலதான் என்ட்ரி சேமா இருக்கு அப்படியே மனசுல வச்சுக்கோங்க சந்தோஷம் வந்துச்சுன்னா மனசுல வச்சுக்கோங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க சரியா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல வச்சுப்போம் மனசுல வச்சுப்போம் 0, 8, 1, 9 பண்ணிருக்கோம் அப்புறம் 0, 8, 2, 6 dash not in the same position 0, 8, 2, 10 dash is in the same position fantastic 0, 8, 2, 10 dash is in the same position so dash 0,
1 change 0. So another 0 8 0 8 2 10 2 10 0 8 2 10 dash 0 dash 0 dash 0 dash 0 0 8 2 10 அங்க பாருங்க இன்னும் பாருங்க இதுவும் சேமா இருக்கு பாருங்க ஏன் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா 0 2 8 10 0 8 2 10 ஒன்று தானே அதனாலதான் அது ரெண்டும் சேமா இருக்கு ஓகே அதேதான் மனசு அப்படியே வச்சுக்கோங்க 0 8 2 10 முடிச்சிருக்கோம் 0 8 8 9 0 8 8 9 dash not in the same position leave it 0 8 8 10 dash not in the same position leave it okay these two blocks are compared பெரிய விஷயம்ல these two blocks are compared same procedure has to be continued for this group and this group now this group and this group now can we do shall we do yes we are doing ஒன்னு என்ன பண்ணும் 1 5 with 5 7 dash not in the same position leave it 1 5 with 6 7 dash not in the same position leave it 1 5 with 6 14 dash not in the same position leave it 1 5 with 0 14 dash in the same position 1 5 with 0 14 sorry 10 14 sorry my dear friends 10 14 1 5 10 14 1 5 10 14 dash is in the same position right yes we'll compare 1 ஒரு change dash இன்னொரு change oh you cannot be entered dash same positionல தான் இருக்கு நல்லா கவனிங்க சூப்பர்ல சம வேரியேஷன் இருக்க ஒரு ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம் தான் சொல்லணும் 1 5 10 14 இருக்கா இந்த 1 5 10 14ல dash ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு செகண்ட் பொசிஷன்ல dash இருக்கு ஆனா பிட் சேஞ்ச் பாருங்க மோர் தென் 1 பிட் சேஞ்ச் இருக்கு dash தவிர ஒரு பிட் சேஞ்ச் இருக்கணும் அப்பதானே 2 பிட் சேஞ்ச் ஏன்னா dash ஆல்ரெடி ஒரு பிட் சேஞ்ச் dash தவிர ஒரு பிட் சேஞ்ச் இருக்கணும் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க 0 5 0 5 10 14 கம்பேர் பண்ணீங்கன்னா dash ஒரே பொசிஷன்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கு 0 1 ஒரு சேஞ்ச் dash ஒரு சேஞ்ச் ஆல்ரெடி வந்துச்சு 0 1 another change 1 0 another change so 0 1 5 10 14 cannot be taken 1 5 10 14 cannot be taken okay fine so no entry nothing 1 5 over இப்போ 1 9 க்கு வாங்க 1 9 5 7 dash not in the same position 1 9 6 7 dash not in the same position 1 9 6 14 dash is in the same position yes dash but two changes are there so leave it so 1 9 10 14 dash not in the same position leave it again for coming for 2 6 2 6 5 7 dash not in the same position 2 6 6 7 dash is not in the same position 2 6 6 14 dash not in the same position 2 6 10 14 கவனிங்க 2 6 10 14 dash is in the second position one change dash 1 0 wow we got an entry 2 6 10 14 2 6 10 14 டிக் அடிச்சிட்டோம் அங்கேயும் என்ட்ரி மார்க் பண்ணிட்டோம் எழுதணும்ல 2 6 10 14 ஃபர்ஸ்ட்லயே ஒரு சேஞ்ச் அப்புறம் பழைய dash இருக்கு அப்புறம் 1 0 got it my dear friends got it அப்புறம் 2 6 over 2 10 க்கு வாங்க 2 10 with 5 7 dash not in the same position 2 10 with 6 7 dash not in the same position 2 10 with 6 14 dash is in the same position 2 10 6 14 wow 2 10 6 14 dash is in the same position first position change no change one change wow so 2 10 6 14 2 10 6 14 so dash 1 0 dash 1 0 look at it both are repeated right because the entries are same 2 6 10 14 2 10 6 14 so no change in the entry so you get of course you have to tick mark அதனால தான் அது ஒண்ணும் ஒரு சேஞ்ச் வரல பரவாயில்ல leave it these are all beautiful instances you have to cherish 2 10 6 14 2 10 6 14 அப்புறம் 2 10 10 14 dash not in the same position leave it அப்புறம் 8 9 5 7 dash not in the same position leave it 8 9 6 7 dash is in the same position last position but there are 2 bit changes leave it 8 9 6 14 no dash is not in the same position 8 9 10 14 dash not in the same position leave it 8 10 5 7 dash is in the same position but there are 2 bit changes 8 10 6 7 dash not in the same position 8 10 6 14 dash not in the same position 8 10 10 14 dash not in the same position leave it 8 10 5 7 dash in the same position but 2 bit change that is what we have done okay 8 10 6 7 no 8 10 6 14 no 8 10 10 14 no oh that's it we have got only 6 entries
the last column 3. The last column 3 we have got only 6 entries. அதனால என்ன பண்ணலாம், அதான் போர்ட்ல இடம் இல்லையே, நம்ம அழிச்சிட்டு இந்த பக்கம் எழுதலாமே அப்படி நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா, எங்கெல்லாம் இங்க டிக் அடிக்கலையோ, டிக் அழிச்சதெல்லாம் பாத்துக்கோங்க. எங்கெல்லாம் இங்க டிக் அடிக்கலையோ அதெல்லாமும் அங்க என்ட்ரி தான். அதுக்கு முன்னாடி அங்க 6 என்ட்ரி இருக்குல்ல, அந்த 6 என்ட்ரியும் 6 டிஃபரெண்ட் என்ட்ரி கிடையாது. அந்த 6 என்ட்ரியும் 6 டிஃபரெண்ட் என்ட்ரி கிடையாது. வேற என்ன, 6 என்ட்ரி 6 டிஃபரெண்ட் என்ட்ரி கிடையாது. வேற என்ன, ரிப்பீட்டிஷன் இருந்துச்சு, நம்ம தான் பேசணுமே. ரிப்பீட்டிஷன் இருந்ததுல, அந்த ரிப்பீட்டிஷன் எல்லாம் தூக்கிடலாமா? 0 0 dash 0 0 dash dash 0 0 dash இது தூக்கிடுங்க. ஒன்று போதும். x plus x is x. ஓகே, POSல பண்ணா x dot x is equal to x. அதனால ஒன்று தூக்கிடலாம். அப்புறம் dash 0 dash 0 ரெண்டு இருக்கு, தூக்கிடுங்க. dash dash 110 தூக்கிடுங்க. சோ அங்க 3 என்ட்ரி இருக்கு. இங்க டிக் அடிக்காத என்ட்ரி எல்லாம் பார்க்கணும். டிக் அடிக்காத என்ட்ரி, டிக் அடிச்சிருக்கா இப்ப மேல இருந்து வாங்க. டிக் அடிச்சிருக்கா விட்டுருங்க. டிக் அடிக்கல 15 டிக் அடிக்கல 15 டிக் அடிக்கல வச்சுக்கலாம், மனசுல வச்சுக்கலாம். அப்புறம் வேற ஏதாவது அடிச்சிருக்குமா பாருங்க. 5 7 6 7. wow we got 3 no tick entries. மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க எல்லாமே டிக் அடிச்சிட்டோம். ஃபென்டாஸ்டிக். சரி, அந்த நோ டிக் என்ட்ரிஸையும் இந்த கடைசியா வந்ததையும் காலம் 4 போனோம் இல்லையா? காலம் 4 போகணும். காலம் 4 போக முடியுமான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் தான் வேலையை பார்க்கணும். நம்ம அது பண்ணாமே பண்றோம். இங்க இருக்கிறது இங்க 2, இங்க 3 தான். 0 1 8 9 2 6 10 14 பண்ணணும். அங்க நான் கொஞ்சம் முன்னாடியே இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல விட்டுட்டேன். வெரி சாரி, தட் இஸ் a mistake. இது இருக்கா என்ட்ரின்னு நம்ம செக் பண்ணணும். இதையும் மோடிஃபை சேஞ்ச் பண்ணணும்ல. 0 1 8 9 with 2 6 10 14 பண்ணா 1 dash not in the same position. அப்புறம் 0 to 8 9 with 2 6 10 14 dash not in the same position. ஸோ அந்த காலம் 4 போகாது. காலம் 4 கிடையாது. ஓகே, அதோட நின்று போச்சு. நின்று போகும்போது நம்மளுக்கு 3 என்ட்ரி வருது. இந்த 3 என்ட்ரியில நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு 3 என்ட்ரி வருது. அப்பதான் இந்த 3 என்ட்ரி வருது. சரிங்களா? இந்த 3 என்ட்ரி அப்புறம் இங்க டிக் அடிக்காத என்ட்ரி எல்லாம் நோட் பண்றோம். சோ இது நம்ம நோட் பண்ணியாச்சு. டிக் அடிக்காத என்ட்ரி நான் இங்க கீழே எழுதிக்கிறேன் இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு. டிக் அடிக்காத என்ட்ரி 15 0 dash 01 57 01 dash 1 67 011 dash. சரியா? அதாவது நான் இப்ப இங்க எழுத போறேன் இந்த பக்கம். Problem looks fantastic, right? போட்டதான் இவ்வளவு நேரம் ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கலாம். Not even 5 minutes. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு not even 5 minutes. I'm going to do the entries here. 0189 dash 00 dash 02810 dash 0 dash. நல்லா பாருங்க, இன்னும் ஃபர்தரா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இது கம்பேர்லாம் பண்ண போறது இல்ல, சும்மா எழுதுறேன். இது காலம் 3ல இருந்து வந்துச்சு, காலம் 2ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றதுக்காக. ஓகே, பாத்தீங்களா? இவ்வளவுதான் இருக்கு டிக் அடிக்காத என்ட்ரிஸ். காலம் 4 இல்லைன்னா என்ன அர்த்தம்? காலம் 3ல எதுவுமே டிக் அடிக்கலன்னு அர்த்தம். காலம் 4 கிடையாது, அப்ப காலம் 3ல எதுவுமே டிக் அடிக்கலன்னு அர்த்தம். அப்படிதானே? டிக் அடிக்காத என்ட்ரிஸ்லாம் இதுதான். இப்ப இந்த டிக் அடிக்காத என்ட்ரிஸ் தான் நம்மளோட, வாட்ச் இட் கேர்ஃபுல்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக் அடிக்காத என்ட்ரிஸ் தான் நம்மளோட பிரைம் இம்ப்ளிகன்ஸ். வாவ், அப்படியா? ஃபென்டாஸ்டிக்கா இருக்குல்ல? இப்ப இதுக்குள்ள எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துக்காக தான் QMC மெத்தடுக்கே நம்ம வந்தோம். சரிங்களா? இந்த இடத்துக்காக தான் QMC மெத்தடுக்கே நம்ம வந்தோம். இதுதான் ஈஸியான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சின்னதா எழுதிக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய சார்ட் போட போறேன். நான் இப்போ பெரிய ஒரு சார்ட் போட போறேன். ஓகே, பெரிய ஒரு சார்ட் போட போறேன், நல்லா கவனிங்க.
நான் இப்போ அழிச்சிட்டு எழுத போறேன், வேற ஒன்றும் இல்லை. அழிச்சிட்டு எழுத போறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எழுதுறேன் பாருங்க. So we are going to make a chart now. We are going to make a chart now. அதுக்கு பேரு prime implicant chart. Prime implicant chart. First இது, second இது. நான் அழிச்சிருக்கிறேன்ல. Prime implicant chart. அதோட rows will be, prime implicant chart will have a row and a column. Row will be the prime implicants. Row will be the prime implicants. Okay, நமக்கு என்னெல்லாம் வந்துச்சு PIs பார்க்கலாம். First என்ன வந்துச்சு? 0 1 8 9. 0 1 8 9. That is represented by dash பாருங்க. So first one 0 1 8 9. 0 1 8 9. That is represented by 0 dash dash 0. 0 dash dash 0. Okay, second one is second entry. The prime implicant chart will be the second prime implicant given by 0 2 8 10. So dash dash 1 0. Sorry, 0 to 8 0 is 0 dash dash 0 dash 0. வந்ததை எழுதுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. அப்புறம் third entry is 2 6 10 14. That is represented as dash dash 1 0. Okay, the first three entries I have made it somehow. Okay, okay. So வந்ததை எழுதியிருக்கோம். அப்புறம் 1 5 0 dash 0 1. 1 5 is 0 dash 0 1. So 1 5 is 1 5 is 1 5 is 1 5 is 0 dash 1 5 is 0 dash 0 1. 0 dash 0 1. 0 dash 0 1. அடுத்த entry is 5 7. அடுத்த entry is 5 7. அடுத்த entry is 5 7. 5 7 is 0 1 0 0 1 dash 1. 0 1 dash 1. அடுத்த entry is 6 7. அடுத்த entry is 6 7. It is given as 0 1 1 dash. Wow, fantastic, right? Fantastic, right? Fantastic. 0 1 1 dash. எல்லா என்ட்ரியும் பண்ணியாச்சு. நல்லா முக்கியமா கவனிக்கணும். இப்பதான் விஷயமே இருக்கு பாருங்க. டேஷ் 0 0 டேஷ். டேஷ பத்தி கவலைப்படாதீங்க, அது காணாம போன எலிமினேட் ஆன வேரியபிள். ஏன்னா ஒரு பிட் சேஞ்ச் எலிமினேட் ஆகும், கரெக்டா? டேஷ பத்தி கவலைப்படாதீங்க, அது எலிமினேட் ஆன வேரியபிள். இருக்கிறது 1 இருந்தா அப்படியே எழுதுங்க, 0 இருந்தா டேஷ் போட்டு எழுதுங்க, பார் போட்டு எழுதுங்க, சரியா? சோ ABCD அதான வேரியபிள், அப்படிதான் ஆரம்பிச்சோம். ABCD. சோ A காணோம், D காணோம், டோன்ட் வரி, BC பார்ல இருக்கு. சோ இது கேன் பி ரிட்டன் as B bar C bar. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ரைட்? அப்ப இது எப்படி? A காணோம், C காணோம், B bar D bar, ரைட்? இது என்னது? C D bar. ஃபேண்டாஸ்டிக், ரைட்? இது என்னது? A bar C bar D. இது என்னது? A bar B D. இது என்னது? A bar B C. All 6 entries are noted. Okay, fine. இது prime implicant chart. இதுதான் prime implicant கிடைச்சது. நமக்கு கொடுத்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை இங்க எழுதிக்கலாம். 0 1 2 5 6 7 8 9 10 14. கொடுத்த minterms forms the columns. Prime implicant chartல rows are formed by prime implicants. Got it? கொடுத்த minterms are formed by columns.
rows formed by prime implicants. Okay, என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான், நல்லா கவனிங்க. so simple, ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான், நல்லா கவனிங்க. 0 1 8 9 அப்படிதானே? அப்படிதானே? so 0 1 8 9 அது எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த மின் டேர்ம் எல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா புரிய வைக்கிறதுக்காக நடுவில் ஒரு கோடு போட்டுக்குவா, உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். காலமா பிரிச்சிடலாம் நம்ம. நான் ஏன் கோடு போடலன்னா பின்னாடி அடிக்கும் போது அதுவும் கோடு மாதிரியே இருக்கும், அதனாலதான் போடுறது. ஸோ அதனால டோன்ட் வரி. You should be very careful. நான் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்டா போயிடும். சின்னதா மிஸ்டேக் வந்தா கூட, சில மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் நிறைய இருக்கு, பட் இன்ட்ரெஸ்டோட பண்ணா அதையும் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன சொன்னேன்? 0 1 8 9 என்ட்ரி இருக்கா? 0 1 8 9 தாராளமா இப்ப போடலாம்னு நினைக்கிறேன், பாக்ஸ் போட்டதுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 0 to 8 10 0 2 8 10 2 6 10 14 2 6 10 14 2 6 10 14 அடுத்து 1 5 1 5 அடுத்து 5 7 5 7 அடுத்து 6 7 6 7. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ரைட்? என்ன அர்த்தம்னா இந்த பிரைம் இம்ப்ளிகன்ஸ் கவர்ஸ் தீஸ் மின் டேர்ம்ஸ் அர்த்தம். இந்த மின் டேர்ம்னா என்னது? என்ட்ரி இன் தி கார்னர் மேப். கார்னர் மேப் வச்சு பாருங்க. என்ட்ரி இன் தி கார்னர் மேப். மின் டேர்ம்ஸ்னா என்ன? எல்லா மின் டேர்ம்லயும் ஒரு 1 போடுவீங்களா? என்ட்ரி இன் தி கார்னர் மேப். இந்த லூப்பிங், இதான் லூப்பிங். கார்னர் மேப்போட கம்பேர் பண்றோம் புரியறதுக்காக. இதான் லூப்பிங். இந்த லூப்பிங் கவர்ஸ் ஆல் திஸ் ஒன்ஸ் அர்த்தம். நம்ம எதை எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் சொல்லுவோம்? இப்போ நம்ம பிரைம் இம்ப்ளிகன்ஸ் சார்ட்ல பிரைம் இம்ப்ளிகன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எதை நம்ம எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் சொல்லுவோம்? எந்த மின் டேர்ம் அது ஒண்ணுத்துல மட்டும் கவர் ஆயிருக்கோ அதை கண்டிப்பா எடுத்தாகணும், அதான் எசென்ஷியல் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல ஒரே ஒரு கிராஸ் மார்க் இருக்கோ அதை அவசியம் யூஸ் பண்ணணும். 2 கிராஸ் மார்க் இருக்கு, 2 கிராஸ் மார்க், 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 1 கிராஸ் மார்க், 2 கிராஸ் மார்க், 1 கிராஸ் மார்க். சோ இத பாருங்க, 9 and 10, 9 and 14 min terms, 9 and 14 min terms are covered only by this term and this term. So this has to be taken out. This has to be taken care. So 9 and 10, 14 9 and 14 min terms are covered only by in the loop and in the loop. என்ன சொல்ல வரேன் புரியுதா? பாருங்க, 0 1 இதுலயும் கவர் ஆயிருக்கு, 0 இதுலயும் கவர் ஆயிருக்கு, 1 இதுலயும் கவர் ஆயிருக்கு. பாருங்க, 1 எங்கெல்லாம் இருக்கு? 1 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு, 10 இங்க இருக்கு, 10 இங்க இருக்கு, 14 இங்க இருக்கு, 14 அங்க மட்டும் தான் இருக்கு, 9 அங்க மட்டும் தான் இருக்கு, 5 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு. ஒரு மோர் தென் 1 என்ட்ரி நிறைய இடத்துல இருக்கு. கவனிச்சிங்களா? நம்ம லூப் பண்ணும்போது அப்படிதானே லூப் பண்ணுவோம். ஃபைன், அப்படிதான் லூப் பண்ணுவோம். பட் 9 and 14 பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காலம்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, இந்த காலம்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. அதனாலதான் சார்ட் போட்டோம், ஈஸியா தெரியும் நான் சொன்னேன் இல்லைங்களா? So 9 and 14 has got only one entry, அதனால that has to be taken care. ஓகேவா? that has to be taken care. So அந்த ரோவை அடிச்சிருங்க. அதை நம்ம எழுத போறோம், இனிமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்ல, அதை நம்ம எழுத போறோம். அது என்ட்ரி, அந்த ரோவை மட்டும் அடிச்சு விட்டுருங்க. அந்த ரோவை அடிச்சதுனால அது கூட சேர்ந்து கவரான ஒன்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடிச்சிருங்க. அது கூட சேர்ந்து கவரான 1 எல்லாத்தையும் அடிச்சிருங்க. இப்ப இங்க பாருங்க, இதோட கூட சேர்ந்து கவரான 1, எந்த எக்ஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்குன்றத பாப்போமா? எந்த எக்ஸ் எல்லாம் அடி வாங்கி, இந்த எக்ஸ் அடி வாங்கிருச்சு, 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 இந்த எக்ஸ் அடி வாங்கிருச்சு. அடி வாங்காத எக்ஸ் எல்லாம் எது? அடி வாங்காத எக்ஸ் எல்லாம்
நல்லா தெரியுதா பாக்குறதுக்கா? நம்ம 9 10 பார்த்தோம், 9 14 பார்த்தோம். திருப்பி ரிப்பீட் பண்றேன் சின்னதா. 9 and 14 பார்த்தோம். இந்த 9 and 14ஓட காலம்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் இருந்துச்சு. அதனால அதை கண்டிப்பா எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டு அந்த காலமையும் அந்த ரோவையும் அடிச்சிட்டோம். காலம் அடிக்கும் போது ஒரு என்ட்ரி இருந்ததுனால அந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் அடி வாங்கும். பட் ரோல நிறைய என்ட்ரி இருக்குல்ல, அந்த ரோல இருக்க எக்ஸ் எல்லாம் அடி வாங்கும். இந்த எக்ஸ் அடி வாங்கிச்சு, இந்த எக்ஸ் அடி வாங்கிச்சு, இந்த எக்ஸ் அடி வாங்கிச்சு. கூடவே இந்த எக்ஸ் அடி வாங்கும்போது அந்த காலமையும் அடிக்கிறோம். 0 தான் வந்துருச்சு. ஸோ இந்த 0 வந்துருச்சு. இது 0. 1 தான் வந்துருச்சு. இங்கேயும் 1 வந்துருச்சு, அடி வாங்கிருச்சு. 2 தான் வந்துருச்சு, இதுவும் 2. 6 தான் வந்துருச்சு, இது 6. அந்த மாதிரி ரோஸ் காலம்ஸை கோடு போடுறோம். ரோஸ் காலம்ஸை கோடு போடும்போது எந்த எக்ஸ் எல்லாம் கோட்ல மாட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கோட்ல மாட்டின எக்ஸ் எல்லாம் டிக் அடிச்சிருக்கேன். கோட்ல மாட்டாத எக்ஸ்ன்னு பாருங்க, இதுதான். என்னது இது? 5. கோட்ல மாட்டாத எக்ஸ், எதுலையுமே கவர் ஆகாம வெளில வந்த எக்ஸ் 1 5, எதுலையுமே கவர் ஆகாம வெளில வந்த எக்ஸ் 5 7 6 7. பார்த்தீங்களா? 6 7. 6 7ல 6 கூட கவர் பண்ணிட்டோம், இன்னும் 7 மட்டும் தான் கவர் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த பாக்கி இந்த 2 தான், இந்த 9 and 14 தான் இந்த விஷயமே வந்துச்சு. இதை நம்ம சேர்த்தே ஆகணும். இப்போ சேராம இருக்கிற 1 5 5 7 6 7க்கு வந்திருக்கும். இந்த 1 5 6 5 7 6 7ல நம்ம ஒரு டேர்ம் எடுத்து நம்ம டேர்ம்ஸ் எடுத்து இந்த மின் டேர்ம்ஸையும் கவர் பண்ணணும். இந்த 1 ஆல்ரெடி இங்க கவர் ஆயிடுச்சு. இந்த 1 ஆல்ரெடி இங்க கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த 1 ஆல்ரெடி இங்க கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுக்கலனாலும் பிரச்சனை வராது. ஆனா 5 இருக்கே, 5 வேணுமே, என்ன பண்றது? 5 வேணும் இல்லையா? 5 வேணும். 5 இங்க தான் கவர் ஆகுது, இதுல கவர் ஆகல. இந்த 1 மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. 5 இதுல மட்டும் தான் கவர் ஆகுது. சார் நம்ம இதை எடுத்துக்கலாமா? 5 7. ஏன்னா 1 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. 5 எடுத்துக்கலாம். பட் 7 இருக்கே, ஸோ 5 இதை எடுத்தா 5 7 கவர் ஆயிடும். பட் 6 மிஸ் ஆயிடுமே. இல்லையே, 6 வேற எங்கேயோ கவர் ஆயிருக்கு. எங்க கவர் ஆயிருக்கு பாருங்க. 6 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. 6 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. எங்க? இந்த டேர்ம்ல கவர் ஆயிடுச்சு. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. 9 and 14 தனி என்ட்ரியா இருந்துச்சு, அதனால அடிச்சிட்டீங்க. அடிச்சதுனால அந்த ரோஸையும் சேர்த்து அடிச்சிங்க. அந்த எக்ஸ் கூட சேர்ந்து இந்த டேர்ம் எல்லாம் அடி வாங்கிருச்சு. 1 0 1 அடி வாங்கிச்சு. ஸோ அந்த ரோஸ் எல்லாம், அந்த காலம்ஸ் எல்லாம் திருப்பி அடிக்கும்போது இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னு சொன்னா 0 1 8 9 கவர் ஆயிடும். இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னு சொன்னா 2 6 10 14 கவர் ஆயிடும். மின்டர்ம்ஸ் எல்லா மின்டர்மும் கவர் பண்ணும், அதான் ஏன். சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம்னு சொன்னா 0 1 8 9 2 6 10 14 0 1 8 9 2 6 10 14 கவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி? இதை கவர் பண்ணா 0 1 8 9, அடுத்தது கவர் பண்ணா 0 2 2 6 2 6 8 14. ஸோ 2 6 10 14. இப்போ கவர் ஆகாதது என்ன? 5 6 7 தான் கவர் ஆகல. அப்படிதானே? மேல பார்த்தா கீழே, அதனாலதான் அடிச்சு பார்த்தோம். 5 6 7 கவர் ஆகல. இந்த 5 6 7 எடுத்தீங்கன்னா இப்போ 1 5 கவர் பண்றதுக்காக 1 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு, 7 மிஸ் ஆயிடும். சரி 6 7 எடுக்கலாம் 7க்காக. 6 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. இங்க 1 5ல 1 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு, இங்க 6 7ல 6 ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. ஸோ 5 and 7 கம்பேர் பண்ணணும்னா நான் எடுத்தே ஆகணும். பட் இந்த 5 and 7 இங்க நம்மளுக்கு லட்டு மாதிரி கிடைக்குது. ஸோ நான் அந்த 5 7 எடுத்துக்கிட்டா மிஸ் ஆன 5 7 கவர் ஆயிடும். 6 1 பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா 6 ஆல்ரெடி இங்க இருக்கு, இந்த டேர்ம்ல கவர் ஆயிடுச்சு. 1 ஆல்ரெடி இந்த டேர்ம்ல கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் 5 7 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 5 7 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ என்ட்ரிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் 0 1 8 9 2 6 2 6 2 6 10 14 and 5 7. இதுதான் நம்மளோட essential prime implicance. So how to write it now? So I've got 3 entries. 1 is 0 1 8 9, which is represented as B bar C bar plus 2 6 10 14, which is represented as C D bar plus 5 7, which is represented as A bar B D. So the EPIs are B bar C bar plus C D bar plus A bar B D. Got it? Yes. This is what QMC method is. Okay, my dear friends. Fine.